ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவர் நாளை தாவேகாவில் இணைய உள்ள நிலையில் இன்று சுமார் 2 மணி நேரம் தாவேகா தலைவர் விஜயுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆலோசனை கூட்டம் 2 கட்டங்களாக நடைபெற்றதாகவும் முதற்கட்டத்தில் ஆதவ் ஆனந்த் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று கூட்டம் 1 மணி நேரத்திற்கும் மேல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் செங்கோட்டையனுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்குவது குறித்து ஆலோசனையில் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2ஆம் கட்ட ஆலோசனையில் விஜய், செங்கோட்டையன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி மூவர் மட்டுமே கலந்து கட்சியின் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக பேசியதாக கூறப்பட்டது. செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக, மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் திட்டம், நிகழ்வுகள், பொதுமக்கள் சந்திப்பு போன்றவை குறித்து ஆலோசனை நடத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுக்கொண்டிருந்தாலும் அங்கே எப்படி முன்னேற்றம் காண்பது என்றும் செங்கோட்டையன் நேரடியாக விஜயுடன் இணைந்து பணியாற்றுவார் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவர் நாளை தாவேகாவில் இணைய உள்ள நிலையில் இன்று சுமார் 2 மணி நேரம் தாவேகா தலைவர் விஜயுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆலோசனை கூட்டம் 2 கட்டங்களாக நடைபெற்றதாகவும் முதற்கட்டத்தில் ஆதவ் ஆனந்த் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று கூட்டம் 1 மணி நேரத்திற்கும் மேல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் செங்கோட்டையனுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்குவது குறித்து ஆலோசனையில் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2ஆம் கட்ட ஆலோசனையில் விஜய், செங்கோட்டையன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி மூவர் மட்டும் கலந்து கட்சியின் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக பேசியதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்ட உள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயண திட்டம், நிகழ்வுகள், பொதுமக்கள் சந்திப்பு போன்றவை குறித்து ஆலோசனை நடத்தவும் கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுக்கொண்டிருந்தாலும் அங்கே எப்படி முன்னேற்றம் காண்பது என்றும் செங்கோட்டையன் நேரடியாக விஜயுடன் இணைந்து பணியாற்றுவார் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவர் நாளை தாவேகாவில் இணைய உள்ள நிலையில் இன்று சுமார் 2 மணி நேரம் தாவேகா தலைவர் விஜயுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆலோசனை கூட்டம் 2 கட்டங்களாக நடைபெற்றதாகவும் முதற்கட்டத்தில் ஆதவ் ஆனந்த் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம் 1 மணி நேரத்திற்கும் மேல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் செங்கோட்டையனுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்குவது குறித்து ஆலோசனையில் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2ஆம் கட்ட ஆலோசனையில் விஜய், செங்கோட்டையன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி மூவர் மட்டும் கலந்து கட்சியின் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக பேசியதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்ட உள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயண திட்டம், நிகழ்வுகள், பொதுமக்கள் சந்திப்பு போன்றவை குறித்து ஆலோசனை நடந்ததாகவும் கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் அதிக வலு கொண்டிருந்தாலும் அங்கே எப்படி முன்னேற்றம் காண்பது என்றும் செங்கோட்டையன் நேரடியாக விஜயுடன் இணைந்து பணியாற்றுவார் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.